ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அட்லீஸ்ட் நீ வந்துட்டு எனக்கு மாடலாக வா, நான் ஒன்று ட்ராயிங் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா முன்னாடியே வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பாள்ல. ஸோ ரொம்பவே நர்வஸாக தான் உட்காந்துட்ருக்கா. அந்த சைடு இந்த சைடு அப்படியே திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹார்ஷாக ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசி தானே அந்த பேக்கு அந்த கோட் எல்லாத்தையுமே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கார வரா. நீ அவளை வரைய போறியா? ஆனால் அது உன்னால் முடியாது, ஒரு நிமிஷம் வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தம்பி வந்து சொல்லிகிட்ருக்கான், நீ என்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா, எதுக்காக உங்கள் அக்காவை நீ வரைஞ்சி கொடுக்க மாட்டேற அப்படின்னு. அதுக்கான ரீசன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்னால் வரைய முடியலை. ஒரு டைமும் அவளை மாடலாக உட்கார வைக்கும்போது அவள் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிடுவா. நீ நோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமைதியாக எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் டக்குன்னு எங்கள் அக்கா தூங்கிடுவா. ஏன்னா அவள் அவ்வளோ டயர்டாக இருக்கா. ரொம்பவே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இது எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா என்னோடய ஹார்ட் வந்துட்டு அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. நான் எப்போ சாவேன் அப்படின்றத எனக்கே தெரியாது. எப்போ வேணால் நான் செத்து போகலாம். அந்த மெடிக்கல் பில் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதனால தான் எங்கள் அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைலாம் செஞ்சு காசெல்லாம் சம்பாதிக்கிறா அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா சொல்கிற, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ரீசன் இருக்கா, நம்ம வேற ரொம்ப மோசமாக பேசிட்டோமே அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அவளை எந்த மாதிரி பார்க்குறன்னு எனக்கு தெரில. ஃப்ரெண்டா இல்லை பாவமாக பார்க்குறியா இல்லை லவராக பார்க்குறியான்றது எனக்கு தெரில. ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னா அவளை வந்து என்கரேஜ் பண்ண, அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணாத. அதே பாவமாக பார்க்குற அப்படின்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அதே இது லவராக பார்க்குற அப்படின்னா அவளை ராணி மாதிரி பார்த்துக்கோ, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ ரிட்டன் வந்து அவளை பார்க்குறான். அவள் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டுருக்கா. அப்படியே அவளோட மடியிலே படுத்து அழுதுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் இவளுமே கண் முழிச்சிட்றா. ஸோ பார்க்குறா, இவனோட தலையை அப்படி கோதி கொடுக்கலான்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவன் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இனிமே தான் இருக்குது. ஸோ இவ பார்த்திங்கன்னா, கஸ்டமர் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, நான் வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே தான் விற்பேனே தவிர இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னோடய பாடியெல்லாம் நான் விற்க மாட்டேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் தான் வரைஞ்சிட்ருக்கான். அந்த ட்ராயிங்கை பார்க்கும்போது ஒரு லைஃபே இல்லாத மாதிரி, ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, உனக்கு என்ன ஆச்சு, கொஞ்ச நாளாகவே நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக வேற இருக்க. நீ வரைஞ்சிருக்கிற இந்த பெயிண்டிங் வந்துட்டு உயிரே இல்லாத மாதிரி, வாழவே பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கான். அதாவது ஹீரோயினை வந்து இவன் ரொம்பவே கஷ்டப்படுத்தினது, அந்த பேகு அந்த ஜாக்கின் எல்லாத்தையுமே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கான். இவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு இவன் கஷ்டப்படுத்தியிருக்கானா அப்படின்னு. அந்த நேரம் தான் ஒயிட்டும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ இவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகி போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண காட்டுறாங்க. இவளும் அவங்க தங்கச்சியும் பார்த்திங்கன்னா பலூன்ஸ் எல்லாமே ஊதி வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. ஏண்டி, உங்கள் அம்மா அப்பா வெளியே போகிறோம், அந்த கவலை இருக்கா? ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. அம்மா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கலாய்ச்சிட்ருக்காங்க. அடி பாவிங்களா, நீங்களாம் நான் பெற்ற பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. இதுக்கப்புறம் பசங்களை காட்டுறானுங்க. இவங்க எல்லாருமே க்ரஷ் பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க போல். ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு தம்பி பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னோடய அக்காவும் தான் வரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவளும் வராளா, அப்போ நம்மளும் போகலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவள் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்திருக்கா. அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஓகே மேடம், நான் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் அந்த ஒயிட் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா கால் பண்ணுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அப்படின்னு. என்னம்மா சொல்கிறேன், இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஈவு, இன்றைக்கி கூட உனக்கு வேலை இருக்கா? ஆமாம் சார், சில கடைகள் எல்லாத்தையுமே நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும், அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரி, எப்போ நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவ? அது ரொம்ப டைம் ஆயிரும் சார் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டுருக்கா. சரி, உங்களோட கம்பெனியில் ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் இல்லைன்றான்.
ஏன் சார் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே கூப்பிட்டு டின்னர்லாம் வைக்கலாம்ல, அப்போ தான் உங்களுக்கும் உங்கள் எம்ப்ளாய்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ சொல்லிவிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ண, இவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியா இருக்கும் அப்படின்னு. அப்படியே நம்ம பசங்களை காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ் பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டானுங்க. ஸோ உன் வீடு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இந்த சைடு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்ட எல்லா எம்ப்ளாயீஸுமே இன்றைக்கி வந்து டின்னருக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சார் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்ட்டு. ஸோ இப்படியே ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே தன்னந்தனியாக உட்காந்துட்ருக்கானா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன தாண்டா அப்படி பிரச்சனை ஆச்சு, இவங்கள நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு ஹீரோ நீங்கள் வரட்டும், எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிச்சிடலாம். அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட்டு, ஒரு குட்டி பொம்மை, இது எல்லாமே வரவங்க போகிறவங்ககிட்டலாம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு ஒயிட்டை காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அப்படியே ரோபோட் மாதிரி உட்காந்துட்ருக்கானுங்க. இவனா என்ன இவங்க இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால சியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளாஸை தூக்கி ஒரு சிப்பு தான் குடிக்கிறானுங்க, அப்படியே வச்சுறானுங்க. ஸோ இவன் பார்க்குறான், இவங்க என்ன சாப்பிட மாட்டாங்களான்ட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படியே ரோபோட் மாதிரி பண்ணிட்டுருக்காங்களா. நான் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு வரணும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இவன் வெளியே போக, அப்போ தான் இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாடா அவன் போயிட்டானா, நான் எவ்வளோ பயத்தோடு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே நார்மலாக ஜாலியாக ஃபன் பண்ணி சாப்பிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்த்துட்ருக்கான். அடப்பாவி என்னை பார்த்தா என்ன அப்படியாடா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருங்க, என்னோடய கார்டில் வந்து பில்லெல்லாம் பே பண்ணிடு, நான் வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு. சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமேன்னு வாய் தான் சொல்லுது. ஆனால் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒயிட்டும் பார்க்க தான் செய்கிறான். இந்த சைடு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவளும் இன்னி வீட்டுக்கு வரலையே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. நான் ஒரு சின்ன வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எந்த இடத்துல பேம்ப்ளெட்லாம் கொடுத்துட்ருக்காளோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரு சிச்சுவேஷனில் ஹீரோயின் வந்து மீட் பண்ணுற மாதிரி வருது. அந்த நேரம் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுறான். அதனால் ஹீரோயின் வந்து கீழே உட்கார ஹீரோனால் பார்க்க முடியல. ஸோ இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கானா. ஹீரோயின் பார்த்துட்றா, ஆஹா இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போயிடுறா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் ஒரு பெஞ்சில் உட்கார, அதுக்கு பின்னாடி தான் ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஒயிட் இருக்கான்ல அவன் வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டே இருக்கா. ஸோ ஒயிட் வந்துட்டு அவங்க எம்ப்ளாயி வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருந்திருப்பான் போல். இப்படிலாமா பண்ணுவாங்க, நீங்கள் என்ன அவ்வளோ டெரராவாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம் உன்னோட பேக்கு வந்து நீ மாற்றிட்ட போல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அது ரொம்பவே பழசாயிடுச்சு, அதனால தான் நான் மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ வந்து வெஞ்சுவை பார்த்துட்டு தானே வந்த அப்படின்ட்டு. ஆமாம் நான் பார்த்தேன், ஏன் பேசலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவனும் நானும் சூட்டாக மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து அந்த பேக்கெல்லாம் போட்டு திங்ஸ் எல்லாம் அதில் நிரப்பி வச்சு எல்லாத்துக்கிட்டையுமே அதை செல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் வெஞ்சு அந்த மாதிரி கிடையாது. அவன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. அவன் பார்க்க எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ரிச்சாக இருக்கான். அவனை பார்த்து நான் ரொம்பவே பொறாமப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் வந்து அவன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த நைட் ஃபுல்லாக நான் சுத்தமாக தூங்கவே இல்லை, இதை பற்றியே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படின்ட்டு இழுக்கிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு, உன் ஃபேஸை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு சொல்ல மாட்டான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை சொல்லிகிட்ருக்கான். நானும் வெஞ்சும் வந்து பிரதர்ஸ் மாதிரி தான், ஆனால் இப்போ நாங்கள் எனிமீஸ் மாதிரி இருக்கோம். அது வந்து அவனோட தப்பு கிடையாது. எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வெஞ்சுவோட அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வெஞ்சுவையும் அவங்க பிரதரையும் எங்கள் அப்பா அவங்களோட பிள்ளைகளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஏதோ வெளியாள் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஹாப்பினஸ்ஸு, லவ்வு, ரொமான்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே எப்போவோ செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே ஒரு ரெக்ரெட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டு இருக்காளா. நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வெஞ்சு வந்து உன்னோட மனசில் இருக்கான் அப்படின்றது
நல்லாவே தெரியுது. ஒரு பர்சனை நம்ம மறக்கணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஈவு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெஞ்சுக்கு மட்டும் உன்னை பிடிக்கலை, இன்னொரு பர்சனுக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்திங்கன்னா ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. என்னடா சொல்கிற, அசால்ட்டாக சொல்லிட்டியே அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நீ வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் உன்னோட வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெஞ்சு வந்து உன்னோட மனசுலேருந்து போகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.